முதல்ல நம்ம புரட்சித் தலைவி அம்மா வந்து பெண்களுக்கு அப்படி சொல்லி முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து போலீஸ் துறையில் அவங்க தான் இந்தியாவிலேயே முதல்ல ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஸ்கூல்ல இருந்தே நாப்கின் கொடுக்கறதுல இருந்து, சத்து மாவு கொடுக்கறதுல இருந்து, இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அவங்க திருமணத்துக்கு +2 படித்தா 25,000மோ, அரை பவுன் தாலியும், டிகிரி படித்தா இன்னும் மேலே படிங்க, ஒரு உந்துதல் பாருங்கள், 50,000மோ, ஒரு சவர நகையும். இதை தொடர்ந்து எடப்பாடி நடத்திட்டு வந்தார். இன்றைக்கி அந்த திட்டங்கள்லாம் செயல்படாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்காக தொட்டில் குழந்தையிலிருந்து, அதுக்கு முன்னாடி கள்ளிப்பால், நெல் போட்டு அந்த குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை சாகடித்தாங்க. பெண்ணுன்றது ஆண்களுக்கு சரிசமமாக வந்தால் தேசம் முன்னேறும். அம்மா அப்படி தான் அவர்கிட்ட இருக்கும் ஆளுமை சக்தி பாருங்கள் எப்படி இருந்தது அந்த அம்மாவோட. அந்த மாதிரி யார்கிட்ட பேட்டி எடுத்தாலும் ஒரு இளம் பெண்கள்கிட்ட யார் மாதிரிமா வரும், எனக்கு ரோல் மாடல் யாருமா, புரட்சித் தலைவி அம்மா தான் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க.